இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா டாடி மம்மியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எங்கள் டாடி மம்மி இல்லை, டாடி மம்மி பேச்சை என்ன கேட்கணும், பேச்சு கேட்கணும், நல்லா படிக்கணும், ஒழுங்காக இருக்கணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், ஓகேவா? அவங்கள எய்த்து பேசக்கூடாது. சின்ன பிள்ளைங்க யாரும் எய்த்து பேசக்கூடாது, என் அளவுக்கும் பேசக்கூடாது. பெரிய அண்ணனாக இருந்தாலும் 12th படிக்கிறவங்க இருந்தாலும் பேசக்கூடாது. அம்மா அப்பாவுக்கு எப்போதுமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து உங்களை படிக்க வச்சு ஏதாவது பெரிய வேலைக்கு அவங்க வந்து கனவு கண்டுட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் நிறைவேற்றலைன்னா அவங்க கொஞ்சம் மனசு உடையும். நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு படிக்காமல் நான் ஃபஸ்ட் ரேங்க் இருங்க, நான் ஃபஸ்ட் ரேங்க் எப்படி தெரியுமா? நான் எப்போதுமே எங்கள் அம்மா அப்பா பேச்ச கேட்பேன். நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன். நான் அந்த ஸ்கூலில் இருந்து மெடல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ரேங்க்குக்கு. பாருங்க, ஃபஸ்ட் ப்ரைஸு. இது வந்து நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தனால எனக்கு கொடுத்தாங்க. இது இப்போ நான் அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா லைஃப் நல்லா ஜாலியாக இருக்கலாம். அப்பா அம்மா பேச்சு கேட்கலன்னா அப்புறம் நீங்கள் தட்ஸ் ஓவர். அப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கி தருவாங்க, உங்களை கொஞ்சுவாங்க. நீங்கள் எவ்வளோ வயசானாலும் உங்கள் பாசம் அவங்க மேலே இருக்க பாசம் மட்டும் உங்ககிட்டேருந்து போகாது. சரி, இப்போதைக்கு நான் விடப்பெற போகுது. நான் உங்கள் தியானி.